Hey guys, வணக்கம் மேடம். This is Prasanna. Welcome back to another video. And இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நேத்து நான் அப்லோட் பண்ண வீடியோல பாத்தீங்கன்னா ஓலா ஹைப்பர் சார்ஜ் நெட்வொர்க்கோட கம்பெனிஸ்ல நான் நேரடியாக போய் ரிவ்யூ பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இன்னும் அந்த கம்பெனிஸ் வந்து அவங்க பில்ட் பண்ணி முடிக்கல. இப்போதான் மேனுஃபேக்சரிங் யூனிட்டே அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் யூனிட் பில்ட் பண்ணிட்ட பிறகு தான் ஹைப்பர் சார்ஜ் நெட்வொர்க் விச் மீன்ஸ் சார்ஜிங் பவர் ஸ்டேஷன்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. அந்த ஹைப்பர் சார்ஜ் நெட்வொர்க் நார்த் இந்தியாவில் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம பெரிய ஏக்கர்ல அல்டிமேட்டா இருக்கு. வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது, விச் இஸ் கிரியேட்டட் பை ஓலா. அண்ட் அதை தவிர்த்து அவங்க இது மேனுஃபேக்சரிங் பண்ணுற பைக்ஸ் எல்லாம் வந்து வெளியூருக்கும் இம்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிளா பிளா பிளா. அண்ட் இந்த வீடியோக்கான கண்டென்ட்குள்ளே நம்ம போகலாம். எஸ், மதன் கௌரி பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் கிட்ட நேரடியாகவே ட்வீட் பண்ணியிருக்காரு ட்விட்டரில். என்ன மேட்டர்னா, உங்களுடைய டெஸ்லா கார்ஸை இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுங்க அப்படின்ட்டு. திஸ் இஸ் மதன் கௌரி ட்விட்டரில் ஜூலை 23 அப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காரு இந்த மேட்டரை, உங்களோட டெஸ்லா கார் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுங்க பிளா 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 அப்படின்ட்டு. அதுக்கு எலான் மஸ்க் ரிப்ளை கொடுத்துருக்காரு. என்ன ரிப்ளை கொடுத்துருக்காருன்னா, வி வாண்ட் டு டூ ஸோ பட் இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ் ஆர் ஹையஸ்ட் பிளா 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 அப்படின்னு நிறைய இங்கிலீஷில் சொல்லியிருக்காரு. அதை நான் தெளிவாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, மற்ற கண்ட்ரிஸை விட இந்தியாவில் இம்போர்ட் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதனுடைய ரியாக்ஷன் நம்ம அப்புறம் கொடுக்கலாம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் அவர் என்னதான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ணாலும் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இன்டெரக்டாக நம்ம கேவலமாக ஹேண்டில் பண்ணுறோம்னு சொல்கிறாரு அவர். அண்ட் தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இந்தியாவில் இருக்க கிளைமேட் கோல்ஸ்க்கு அந்த வண்டி செட் ஆகுதுன்றாங்க. வண்டிக்கும் கிளைமேட்டுக்கும் என்ன சம்மந்தம் சொல்லுங்க பார்ப்போம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரீசனை பார்த்தோன்னே தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வி வாண்ட் டு டூ ஸோ பட் இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ் ஆர் பிகஸ்ட் ஹையஸ்ட் வேர்ல்ட்ஸ். இதை பார்த்தோன்னே கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இம்போர்ட் காஸ்ட், இவ்வளோ இம்போர்ட் காசு வாங்கி 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 இந்த இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலப்பா. அது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது யார்கிட்ட கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் ரீசன். அண்ட் செகண்ட் ரீசன் இஸ் இது க்ளீனாக வண்டியை மெயின்டைன் பண்ணுங்கப்பா. என்னோட வியூவர்ஸ்க்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், வண்டியை கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்மளை கேவலமாக பேசணுன்ற தலையெழுத்து. அண்ட் கிளைமேட் சேஞ்சஸ், வண்டிக்கும் கிளைமேட் சேஞ்சஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. சம்திங் அதனுடைய ஆட்டோ டிரைவுக்கு எதாவது பிரச்சனை வருமோ சூடாச்சுன்னா, அது என்னன்னு தெரியல. அண்ட் திஸ் இஸ் இட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுங்கள். கூட சேர்ந்து சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. பை.